தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா இவங்க எப்படிடா இங்க? இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? இன்னைக்கு கைதிகளுக்கு பிரியாணி போடுறதே அவங்க தான். அதோ அந்த பிரியாணி போடுற ரேவதி அம்மாவுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ பெருசா சந்தோஷம் நடந்துருச்சான். அதான் அவங்க பிரியாணி போடுறாங்க. இவங்க எதுக்கு நமக்கு பிரியாணி போடணும்? கண்டவங்க போடுறத திங்கிறதுக்கு நமக்கு என்ன தலையெழுத்தா? யோ, ஜெயில சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே மரத்து கிடைக்கியா? ஏதோ ரெண்டு நல்ல மனுஷங்க பிரியாணி போடுறாங்க, சந்தோஷப்பட்டு வாங்கி திங்காம ஓவரா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா போடுறது சாப்பிடியா? செக் பண்ணிட்டு போங்கண்ணே. ஏய், நீங்க வேணா இந்த மானங்கட்ட பிரியாணியை சாப்பிடுங்க. எனக்கு இவங்க கையால வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. போடா, அலையறானுங்க பிரியாணி சாப்பிடுறதுக்கு. எங்கயா போற? லைன்ல நெல்லு, வாயா. வந்தனா தூக்கி போட்டு மீச்சிடுவேன். வாயா லைன்ல, வாயா. வந்து நெல்லியா. முதலாளி, இலக்கிய மேடம் எதிரில் மிதி வாங்கி அசிங்கப்படுறதை விட கௌரவம் பார்க்காம பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. வாங்க வாங்க முதலாளி, வாங்க 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 வாங்க. இரு, அவசரப்படாத, வாங்க. நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க செஞ்ச உதவியால தான் இன்னைக்கு ஒரு மிருகத்தை பிடிச்சு கூண்டுல அடைச்சு வச்சிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். கௌதம் சார் செஞ்ச உதவிக்கு இதெல்லாம் சாதாரண மேடம். நீ நம்ம ஆளுப்பா. உனக்கு 2 லெக் பீஸ் ஜாஸ்தி. தேங்க்ஸ் மேடம். போதும் 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 மேடம். தேங்க்ஸ் மேடம். யோ, போயா போயா. என்ன எஸ்எஸ்கே, ஜெயில் வாழ்க்கைலாம் எப்படி இருக்கு? பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உள்ள இருந்துதானே ஆகணும். தட்ட நீட்டு வா. ஏய், என்ன கம்பி என்ன வச்சதே நீங்க ரெண்டு பேரும் தான். இப்ப நீங்களே எனக்கு பிரியாணி போட்டு வெறுப்பேத்துவீங்களா? உங்களால் பிரச்சனையும் ஒன்னால்தான். இங்க வந்து என்ன வெறுப்பேத்திருக்கியா? சொல்லாம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். கொண்டு வந்ததுக்கு நீ சாகணும். இவங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சாங்க. ஹலோ 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 எஸ்எஸ்கே, என்ன என்ன எங்க ரெண்டு பேரையும் கொல்ற மாதிரி கனவு கண்டீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை எஸ்எஸ்கே. ஏன்னா பகல் கனவு பலிக்காது. என்ன முறைக்கிறீங்க? ஜெயில கிடக்கிறது மனசு வலிக்குதா? தப்பு செஞ்சுட்டு உள்ள வந்து உங்களுக்கே வலிக்குதுன்னா தப்பு செய்யாத என் கௌதம் உள்ள தள்ளினீங்களே, அப்ப அவருக்கு எப்படி வலிச்சிருக்கும்? ஆமா, இந்த பிரியாணி எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறேன்? நீ ஜெயிலுக்குள்ள வந்ததை கொண்டாடுதான் எஸ்எஸ்கே. இதுல என்ன கொடுமைனா, அந்த கொண்டாட்டத்துல நீயே கலந்துக்கிட்டு நீயே பிரியாணி திங்க வேண்டிய நிலைமை. ஏய், ரெண்டு பேரும் என்ன சீன்றீங்களா? வெளிய வந்த நீங்க தாங்க மாட்டீங்க. அதுக்கு நீங்க வெளிய வந்தாதானே கார்த்திகை கடத்தினதுக்கு எப்படியும் ஒரு 2-3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அதுக்குள்ள உங்க நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே சுண்டி போயிருக்கும். அப்புறம் எப்படி எங்களை பழி வாங்குவீங்க? ஆமா, அன்னைக்கு என்ன கொல்றதுக்கு என்ன ரோட்ல துரத்துனியே, இப்ப நான் உன் கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன். என்ன கொல்லு பாப்போம். வா, வந்து கொல்லு. அந்த பயம் இருக்கட்டும்.
நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயில போட்டிருந்தா இப்போ நீ திருந்திருப்ப. அப்ப கிடைக்காத வாய்ப்பு இப்போ உனக்கு இலக்கியம் மூலமா கிடைச்சிருக்கு. அத பயன்படுத்திக்கிட்டு திருந்துற வழிய பாரு. அம்மா பிரியாணியை போடுங்க. பாவம் எஸ்எஸ்கே பசி தாங்க மாட்டாரு. தட்டை நீட்டுங்க எஸ்எஸ்கே. ஓ தட்டை நீட்டினா குறைஞ்சு போயிடுவியா? நான் வேணா பிரியாணி வாங்கி உனக்கு ஊட்டி விட்டுமா? மேடம் சொல்றாங்கல்ல, தட்டை நீட்டியா? அன்னைக்கு வயித்துல குழந்தையோட உன்கிட்ட வந்து வாழ்க்கை கூடன்னு கையேந்தின. நீ என் கைய தட்டி விட்டுட்ட. ஆனா இன்னைக்கு நீ சோத்துக்கு கையேந்தி நிக்கிற. அதான் விதி. இந்த பொடி. ஓ வாங்கியா. அம்மா 2 முட்டை எடுத்து வைங்க. எதுக்கு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா 2 முட்டைன்னு பாக்குறீங்களா? ஒரு முட்டை ரேவதி அம்மா சார்பா, இன்னொரு முட்டை இவங்க பையனோட சார்பா. சாப்பிடுங்க. உங்க கையில வாங்கி சாப்பிடுறதுக்கு சாகலாம். எதுக்கே கொட்டின? நான் முறைக்கிற ஜெயிலுக்குள்ள வந்து உன் சேட்டையை காட்டுறியா? முட்டியை பேத்து விட்டுருவேன். என்ன எஸ்எஸ்கே சார், சாப்பாட்டு விஷயத்துல உங்க கோவத்தை காட்டலாமா? சாப்பாடுங்கிறது அன்னலட்சுமி இல்லையா? தப்பு சார், ரொம்ப தப்பு. அந்த ஆளுக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சிருந்தா இப்ப கம்பி என்ற நிலைமை வந்திருக்குமா? என்ன முதலாளி, ஒரு லெக் பீஸையும் 2 முட்டையையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. இல்லையா கொட்டின பிரியாணி உங்க அப்பா வந்து சுத்தம் பண்ணுவானா? கிளீன் பண்ணிட்டு போயா. சுத்தம் பண்ண போயா. அங்க என்னையா முறைப்பே? இப்ப நீ கிளீன் பண்ணல, கீழே இருக்கிற பிரியாணியை வாயில தெளிச்சு விட்டுருவேன். சுத்தம் பண்ணியா? பண்ண சுத்தம் பண்ணு. பண்ணியா? கீழே கிடக்கிறதையும் எடு. கொண்டு போய் குப்பையில கொட்டுவா. போ போயா, கொண்டு போய் கொட்டுவா. இதெல்லாம் போய் இலக்கியா, என்ன ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டதும் இல்லாம இங்க ரேவதியை கூட்டிட்டு வந்து என்ன வெறுப்பேத்துறியா? பாத்துக்கிறேன். என்னையா கொடுத்த பிரியாணிய கீழே விசிறியா? காலையில தானே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். அதுக்குள்ள சாப்பாடு போட்ட 2 லேடிஸ் கண்ணு முன்னாடியே பிரியாணியை கீழே கொட்டி அவங்களை இன்சல்ட் பண்ணிருக்க. நீ அடங்கவே மாட்டியா? இங்க பாரு, எப்பேற்பட்ட அடங்காத திமிர் பிடிச்சவனா இருந்தாலும் இங்க வந்தா அடங்கிதான் ஆகணும். இல்ல நாங்க அடக்கிடுவோம். பிளேட்டுங்க. ஓ, பிளேட்டையும் குப்பை தொட்டில போட்டியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பிளேட்டையும் குப்பை தொட்டில போடுவேன். எடுறாத. எடுறாங்கிற என்ன பாக்குற? எடுறா. வா என் கூட. வா வாடா. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல்
கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.